இதெல்லாம் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து போட்டு ப்ரோ இது நம்மளுது இல்லை ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து போட்டிருக்காங்க கிராஷ் கார்ட்ஸு. அப்புறம் சார்ஜர் வந்து போட்டிருக்காங்க வெளியில். நெக்ஸ்ட் இதெல்லாம் இன்பில்ட்டாக வண்டியிலே வந்துடும் நம்மளுக்கு வந்து ஹேண்ட் கார்ட்ஸ் எல்லாமே. ஆக்சுவலி இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து ஒரு கார்டு வந்து வரும் இன்பில்ட்டாக. அதை எடுத்துகிட்டு தான் இவங்க வந்து கிராஷ் கார்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி காலில் வச்சுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சேடில் ஸ்டே இதுவும் போட்டிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு பிராண்டில் வந்து போட்டிருக்காங்க. ஆஃப்டர் மார்க்கெட் தான் இது. நம்ம சேடில் பேக்ஸ்லாம் வச்சுட்டு கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை பாருங்களேன், இல்லையா நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குஷனிங்கோட பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாலியாக வந்து பிள்ளையார் வந்து ரைட் பண்ணிட்டு போகலாம். போதும் 2 சேடில் பேக் ரைட் அண்ட் லெஃப்ட் நம்ம போட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு போனோம்னாலே 2 பேருக்கான லக்கேஜஸ் வந்து இதுலேயே வந்து வந்துட போகுது. அப்புறம் டேங்க் பேக் வந்து வச்சுக்கலாம். நம்ம டேங்க் பேக் யூஸ் பண்ணோம்னா 3 லக்கேஜ் ஆச்சு. நம்ம லாங் ரைட்ஸ்க்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். ஹாரன் வந்து பாருங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஹாரன் இது வந்து இந்த மாதிரி ஹாரன் போட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன டேஸ்ட் வந்து இருக்குதோ, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்களும் ஹாரன் வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா ஒரு ஹாரன் தான் இருக்கும் எக்ஸ்பிரஸில் வந்து. ஸோ அது வந்து லைட்டாக தான் இருக்கும். நமக்கு பவர் வந்து பத்தாது ஹாரனுடைய சவுண்டு. வேணுங்கிறவங்க வந்து 2 ஹாரன் வச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் வந்து போட்டுருவாங்க. ஃபாக் லைட்ஸ் வந்து பாருங்களேன் இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே போட்டிருக்காங்க. இந்த பம்பர்லேயே வந்து வருது. ஸோ அதனால் அவங்க எக்ஸ்ட்ரா கிளாம்ப்ஸ்லாம் வந்து எதுவும் பண்ணலை. ஃபாக் லைட் வந்து ஏதோ போட்டிருக்காங்க இங்கே. அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பம்பர் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா வாங்கிட்டீங்கன்னா நம்ம பம்பர்லேயே வந்து நம்ம ஃபாக் லைட்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டாக்லேயே வரக்கூடிய பம்பர் நீங்கள் வந்து போட்டுக்கிறீங்க, வேறு எனக்கு வேண்டாம் மாற்றலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபாக் லைட்ஸில் வைக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாம்ப்ஸ் நம்ம வந்து செஞ்சு நம்ம வந்து போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம போயிட்டோன்னா இந்த கஸ்டமர்கிட்ட வந்து கேட்கலாம், இவங்ககிட்ட இந்த ஷாப்பினுடைய டீட்டெயில்ஸ் வந்து வேணால் கேட்கலாம். கேட்டுட்டு நான் வேணால் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷாப்பினுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். எக்ஸ்பென்ஸ் வாங்குறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஃப்ரண்ட்டு ஹெட்லைட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு ஆஃப் ரோட் ஃபீலிங் வந்து கொடுக்குது. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக நம்ம வெஹிக்கிள்லேயே வந்து வந்துடுது. இது இந்த ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருக்காங்க. இது எல்லாமே எம்சி அப்படிங்கிற பிராண்டில் வந்து போட்டிருக்காங்க. இதிலே இருக்கும் பாருங்களேன், காமிக்கிறேன். எக்ஸ்பல்ஸ் எம்சி அப்படிங்கிற பிராண்டாக இருக்குது, அதில் போட்டிருக்காங்க. ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு பாருங்களேன், இந்த அதே ராசியம் எம்சி இது வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதனால் நம்மளால் வந்து ஏதாச்சும் நீங்கள் ஒரு ஆஃப் ரோட் மண்ணில் சகதியில் நிற்கும் போது வெஹிக்கிள் வந்து நல்லா க்ரிப்பாக நிற்கிறதுக்காக இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து போட்டிருக்காங்க. டயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட் ஃப்ளாப் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து போட்டிருக்காங்க. மட் ஃப்ளாப் பாருங்களேன், இங்கேருந்து ஆரம்பித்து நமக்கு இந்த ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க, ஒன் சைட் ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லாரி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் வந்து நட்டு போல்ட் எல்லாமே அந்த கனெக்ஷனில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு வந்து மட்டு வந்து அடிக்காமல் நம்ம வண்டியில் வந்து சகதியெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு.